தஞ்சை மாவட்டத்துல கும்பகோணத்துக்கு அடுத்ததா நாச்சியார் கோவிலுங்கிற ஊர் இருக்கு. இங்கதான் பரம்பரையா குத்து விளக்கு தயார் செய்யற வேலை நடந்துட்டு வருது. குத்து விளக்குங்கிறது நம்ம நாட்டுதே கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தா யவனர்கள்டேருந்து வந்திருக்கு. ஐம்பொன் சிலைகளுக்கு வார்ப்பெடுக்கிறதுக்கு காவேரி ஆற்றின் படுகை மண் தான் சிறந்ததுன்னு அறிஞ்ச மாமன்னர் ராஜராஜ சோழன் ஐம்பொன் சிலை செய்யும் ஸ்தபதிகளை சுவாமிமலை எனும் ஊர்ல குடியமர்த்தினாராம். அதே மாதிரி பித்தளையில கிடைச்ச கோட்டிங்க மிஷின் மூலமா மெருகேத்துவாங்க. இப்படி பண்றதால இன்னொன்று சொன்னால் ஒன்று நம்ப மாட்டீங்க, நம்மளை விட விளக்கு வழிபாடு கிறிஸ்டியானிட்டியில் அதிகம் உண்டு. இந்த உலகமே நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பாகிய பஞ்சபூதங்களால தான் இயங்கி வருது. அப்படிப்பட்ட சக்தி அனைத்தையும் முறைப்படி வணங்கணுன்றதுக்காக இந்த குத்து விளக்க நம்ம முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க. நீர் எண்ணெயாகவும், நிலம் மண்ணாகவும், நெருப்பு தீபமாகவும், காற்று புகையாகவும், ஆகாயம் ஒளியாகவும் இருக்கு. முக்கியமா எல்லா கோவில்களிலும் வீடுகளிலும் நடக்கிற சுப காரியங்கள் எல்லாத்துக்கும் முதலாவதா துவங்குவது இந்த குத்து விளக்குல விளக்கேற்றி வழிபடும் வைபவம். இது காலகாலமா நடந்துட்டு வரும் தமிழர்களின் பண்பாடு. தஞ்சை மாவட்டத்துல கும்பகோணத்துக்கு அடுத்ததா நாச்சியார் கோவிலுங்கிற ஊர் இருக்கு. இங்கதான் பரம்பரையா குத்து விளக்கு தயார் செய்யற வேலை நடந்துட்டு வருது. இங்க இருக்கிற 500க்கும் மேலான குத்து விளக்கு பட்டறைகள்ல ஏறக்குறைய 10,000க்கும் மேலான தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. ஐம்பொன் சிலைகளுக்கு வார்ப்பெடுக்கிறதுக்கு காவேரி ஆற்றின் படுகை மண் தான் சிறந்ததுன்னு அறிஞ்ச மாமன்னர் ராஜராஜ சோழன் ஐம்பொன் சிலை செய்யும் ஸ்தபதிகளை சுவாமிமலை எனும் ஊர்ல குடியமர்த்தினாராம். அதே மாதிரி பித்தளை குத்து விளக்குக்கு நாச்சியார் கோவில், சேப்பான்குளம், படுகை மண் தான் உகந்ததுன்னு அறிஞ்சு குத்து விளக்கு செய்யும் பக்தர்களை அந்தந்த இடங்கள்ல குடியமர்த்தியிருக்காரு. இந்த விளக்குகளை உருவாக்குனவங்கள முதல்ல கம்மாளர்கள் சமூகத்தினரை சேர்ந்த பத்தர்கள்னு சொல்லுவாங்க. இந்த குத்து விளக்கு தயாரிக்கிற பேட்டன் போடுற மண் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற குளம், குட்டை இதில் இருக்கிற மண் தான் சார் எங்களுக்கு மெயினாக அந்த பசைக்கான இது கரெக்டாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்குல்ல சார், அந்த செம்மண் ப்ளஸ் களிமண், கொஞ்சோண்டு லைட்டாக மணல் இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் நாங்கள் ரெடி பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து தான் சார் நாங்கள் எங்களோட மோல்டிங் வேலைக்கு நாங்கள் தயார் பண்ணுவோம். குத்து விளக்கு செய்யும் போது மிக முக்கியமானது அதோட தோற்றத்தை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் அதுக்கான அச்சு செய்யறாங்க. உதாரணத்துக்கு அன்னப்பச்சி விளக்கு. முதலாவதா விளக்கு செய்ய ஏதுவான மண்ணை தேர்ந்தெடுத்து ஒரு சமதளமாக்கி அதுல விளக்கோட அச்சு பதிய வைக்கப்படுது. அச்சு நல்லா படிஞ்சதும் அதே போல அடுத்த பாகமும் செய்யப்படுது. அப்புறம் 2 பாகமும் ஒன்னா சேர்க்கப்படுது. இந்த பேட்டர்லாம் ரெடி பண்ணிவிட்டு சார் நாங்கள் அதை வெயிலில் வச்சு காய வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஆளுவலை வர சொல்கிறோம் சார் அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு. அது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடி தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க சார். அவங்க தனியாக தட்டாக போட்டு ரெடி பண்ணி இந்த பேட்டர்னில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா தண்டு போடுறதுக்கு ஒருத்தவங்க தனியாக வந்துடுவாங்க. மேலே உள்ள டாப்பு அந்த தகிலி போடுறதுக்கு அது தனி வந்துடுவாங்க சார். அதுக்கு மேலே அந்த புறன்னு சொல்கிறது அதுக்கு தனியாக ஆளு சார். உடுக்கிறதுக்கு தனியாக ஆள். மொத்தம் 6 பேர் வேலை செய்வாங்க. ஒரு ஆள் கையால் 7 பேர் அங்கே நிற்பாங்க சார். அந்த வேலை நடக்கும். சாதாரணமா ஒரு குத்து விளக்கு செய்ய குறைஞ்சது 3ல இருந்து 6 நாள் ஆகுமா. 250 கிலோ பித்தளையும் 50 கிலோ செப்பும் காய்ச்சினா 1 அடி குத்து விளக்கு 90 தயாரிக்கலாம்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக கேஷிங் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பித்தளை மெட்டீரியல் இருக்குது சார், வேஸ்டேஜ் ரா மெட்டீரியல், அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு 12 மணி 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயில் இருக்குல்ல சார், 2 வீலர் வேஸ்ட் ஆயில், 4 வீலர் ஆயில், இதை வச்சு தான் சார் எங்களுக்கு அந்த ஹீட்டு கிடைக்கும். அதை வச்சு நாங்கள் அந்த உலையை ரெடி பண்ணி ஹீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 டிகிரிக்கு கிட்ட வந்தோன்னா நாங்கள் மெட்டலை எல்லாத்தையும் போட்டு உருக்க ஆரம்பிச்சிடுவோம் சார். அதை ஹீட் பண்ணி நாங்கள் லிக்யூடாக மாற்றுறப்போ சார் நிறைய வேஸ்டேஜ்லாம் வரும். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கரண்டியை வச்சு
அந்த மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேஸ்டேஜ் மட்டும். அதை மட்டும் நாங்கள் ப்ராப்பராக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியாக்கிடுவோம் சார். பியூர் மெட்டல் மட்டும் உள்ளே இருக்கும். ஏன்னா அந்த வேஸ்டேஜோடு இருந்தீங்கன்னா விளக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக குவாலிட்டியாக இருக்காது. இப்போ ஒரு 100 கிலோ இருக்கணும்னா எங்களுக்கு ஒரு 5 கிலோ வேஸ்டேஜ் அதில் மேலே வந்துக்கிட்டே இருக்கும் சார். அதை எடுத்து போகிறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருப்பாங்க சார். அதை எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஹீட்லேயே நின்று. அதெல்லாம் எடுத்து முடித்து கடைசியாக லிக்யூடு பார்த்தீங்கன்னா நல்லா பியூராக தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபுல்லாக அந்த பேட்டர்னில் எல்லாத்தையும் அந்தந்த ஆசிக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணுவோம் சார். அது ஆடுறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அந்த மெட்டல்லாம் உள்ளே போய் நல்லா கிளியர் ஆகி ஃபுல்லாக ஆறி கலர் மாறிடும். ரெட் கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா லைட்டாக பவுன் கலருக்கு வந்துடும். மஞ்சள் பவுன் கலராக கலந்த மாதிரி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள பேட்டெல்லாம் நாங்கள் தட்டி ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் சார். மறுநாள் நாங்கள் வந்து அதை கடைச்சலுங்கிற வேலைக்கு டிசைன் பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். டிசைனிங் ஒர்க்கு நடக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் அதில் வேலை செய்வாங்க. ஒரு 40 பீஸ் ரெடி பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்து. அடுத்ததா பித்தளையில கிடைச்ச கோட்டிங்க மிஷின் மூலமா மெருகேத்துவாங்க. இப்படி பண்றதால அந்த கோட்டிங்ல உள்ள அழுக்கெல்லாம் போய் உலகத்தோட பளபளப்பு ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிக்கும். பாலிஷ் வேலை பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும். பாலிஷ் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள பாட்டம்லாம் ரெடி பண்ணி அந்த ஃபிட்டிங்லாம் கரெக்டாக நேராக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலிஷுக்கு நாங்கள் கடைசி அனுப்பி விளக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் ரெடி பண்ணி விட்டுருவோம். பாலிஷ் கூர்மையான பகுதிகளை சமமாக்குவது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த குத்து விளக்கு அடியில பூசப்படுற நிறம். ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொருவருடைய அடையாளம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறியீடும் இருக்கு. இப்படி 100 கணக்குல இங்க குத்து விளக்கு தயாராகுது. குத்து விளக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியாது. ஒரு குடும்பத்துல உள்ளவங்க எப்போதும் நிலையா இருக்கணுன்றதுக்காக இத நில விளக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா ஒரே இடத்துல இதை வச்சு வழிபடுறதால குத்து விளக்குன்னு பேர் மாறிடுச்சு. குத்து விளக்குக்கு லட்சுமி விளக்குன்னு இன்னொரு பேரும் இருக்கு. குத்து விளக்குங்கிறது நம்ம நாட்டுதே கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தா யவனர்கள்ட்டேருந்து வந்திருக்கு, ரோமாபுரியிலேருந்து. நம்ம இதுக்கு வரும்போது நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான சாஸ்திரங்கள் எழுதி அதை உருவாக்கிட்டாங்க. குத்து விளக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அதுக்கு சாஸ்திரம் இல்லை, அதுக்கப்புறம் சாஸ்திரம்லாம் வந்திருக்கு. பேஸ் வந்து பிரம்ம பாகம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பிரம்மாவும் சரஸ்வதியும் இருப்பாங்க. நடுப்பகுதி வந்து விஷ்ணு பாகம்னு சொல்லுவாங்க. தண்டு அந்த ஸ்டெம் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து விஷ்ணு பாகம்பாங்க. அதில் வந்து லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் இருப்பார். அடுத்தது பவுல் மேலே இருக்கு இல்லையா, பவுல். அந்த பவுலில் வந்து 5 முகம் இருக்கணும். 5 முகம் தான் அது கரெக்டானது. இதுக்கு வந்து ருத்ரபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மேலே ஒரு கலசம் மாதிரி இருக்கும். அந்த கலசத்துக்கு கீழே உள்ள பகுதி மகேஸ்வர பாகம்னு சொல்லுவாங்க. அங்கே மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் இருப்பாங்க. பவுலில் வந்து ருத்ரனும் பார்வதியும் இருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த கலசம்னு இருக்குல்ல, அந்த கலச பாகம் வந்து சதாசிவ பாகம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மனோன்மணியும் சதாசிவம் இருப்பாங்க. இன்னொன்று சொன்னால் ஒன்று நம்ப மாட்டீங்க, நம்மளை விட விளக்கு வழிபாடு கிறிஸ்டியானிட்டியில் அதிகம். நம்புவீங்களா? நமக்கு சாஸ்திரம் இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கு வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அது எப்படி செய்யணுங்கிறத வரையும் நம்ம தமிழில் கூட வந்து இப்படி செய்யணுங்கிறது ரொம்ப ரேராக இதாக தான் இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தான் இந்த விளக்கு இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அவங்க விளக்கு நம்ம விளக்கு சம்மந்தம் இல்லை. நாச்சியார் கோயில்ல செய்யப்படுற குத்து விளக்குகள் எல்லாமே 5 முக அமைப்புகள் உள்ளதா இருக்கும். இதோட சிறப்பு, இந்த மாதிரி 5 முக அமைப்பு நாகாசு வேலைப்பாடுகள் உள்ள விளக்குகள். 5 முகம் தான் அது கரெக்டானது. இப்போ திருநெல்வேலி சைட்லாம் பார்த்தீங்கன்னா 4 முகம் வச்சுருப்பாங்க. கேரளாவில் முகமே இருக்காது. நம்ம இந்த நாச்சியார் கோவில் விளக்கில் மட்டும்தான் 5 முகம் வைப்பாங்க. 5 முகத்துக்கு மட்டும்தான் சாஸ்திரம் இருக்குது. 4 முகம் 3 முகத்துக்குலாம் சாஸ்திரம் கிடையாது. 5 முகத்துக்கு தான் ஆகமத்தில் சாஸ்திரம் இருக்குது. குத்து விளக்குல கிழக்கு முகமா விளக்கேத்தினா துன்பங்கள் நீங்கி வசீகரம் உண்டாகும். மேற்கு முகமா விளக்கேத்தினா கிரகதோஷம் பங்களிப்பக. வடக்கு முகமா விளக்கேத்தினா கல்வி அப்புறம் சுபகாரியங்களில் ஏற்படும் தடைகள் நீங்கி திரண்ட செல்வம் உண்டாகும். தெற்கு முகமா விளக்கேத்தினா அபசகுணம், பெரும் பாவம் உண்டாகும். குத்து விளக்குல ஒரு முகமா ஏத்துனீங்கன்னா மத்திம பலனா இருக்குமா, 2 முகமா ஏத்துனீங்கன்னா குடும்பம் ஒத்துமையா இருக்குமா, 3 முகமா ஏத்துனீங்கன்னா
புத்திர சுகம், கல்வி கேள்விகள் விருத்தி, 4 முகம் ஏத்துனீங்கன்னா சர்வ பீட நிவர்த்தி, ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் பெருகுன்னு ஐதீகம். நாச்சியார் கோயில் விளக்க பொறுத்தவரையிலையும் தரம், குவாலிட்டி வந்து எந்த குறையும் கிடையாது. கம்மி ரேட்லேயும் கொடுக்கணும், தரமாகவும் கொடுக்கணும். இன்னொன்று சீப் ரேட், ரொம்ப சீப்பாகும். இப்போ ஒரு 6 அடி விளக்கு வந்து ஒரு 40,000 50,000 நாச்சியார் கோயிலில் வாங்கிடலாம். இதே கேரளாவில் பண்ணி 2 லட்ச ரூபா ஆகும். நாச்சியார் கோவில் குத்து விளக்கு செய்யறதுல மட்டும் வல்லுநர்கள் இல்ல. காமாட்சி விளக்கு, அன்னப்பச்சி விளக்கு, தாமரை விளக்கு, பன்னீர் சொம்பு விளக்கு, கிளி விளக்கு, நவமுக அலங்கார விளக்கு, ஏக தீப விளக்கு, பஞ்சமுக தீப விளக்கு, பட்டை விளக்கு, குபேர விளக்கு, சங்கு சக்கர விளக்குன்னு 15 வகைக்கும் மேலான விளக்குகளை செய்யறதுல இவங்க வல்லமை பெற்றவங்க. இந்த விளக்கு, அதாவது விளக்கீடு கோயில் இதுக்கெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் என்ன உயரம் வைக்கணுங்கிறது வரையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதாவது நெல் இருக்கு இல்லையா, நெல் வார்கோதுமைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எவைன்னு சொல்லுவாங்க. இந்த எவைங்கிற அளவை வச்சு தான் இந்த விளக்கு செய்யணும். இந்த உயரத்தில் வைக்கணும், இந்த சாஸ்திரப்படி பண்ணணும். அதுக்கு வந்து விளக்கு செய்யறதுக்கு மெட்டல் காம்பினேஷன் வரலையும் இருக்குது. இந்த மெட்டல் காம்பினேஷனில் தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. குத்து விளக்கு தான் சார் கடவுள், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. குத்து விளக்கு தான் இந்த பிரபஞ்சம். ஏன்னா குத்து விளக்கு மேலே போய் ஒரு வழிபாடே கிடையாது. வீட்டில் எழில் குத்து விளக்கு ஏற்றி வழிபடுவது நமது தமிழர் மரபு. விளக்கே இறைவன் ஆகையால் கலை அம்சமும் எழிலும் நிறைந்த விளக்கை இறைவனை காட்டும் வழிகாட்டி என்கிறார்கள்.